உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மார்ச் 22ஆம் தேதி துவங்குகிறது இந்த ஆண்டின் IPL கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் 17 நாட்களில் நடைபெறும் 21 ஆட்டங்களுக்கான அட்டவணையை வெளியிட்டது BCCI. சிறு விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது மத்திய அரசு. குஜராத் கூட்டுறவு பால் சந்தை கூட்டமைப்பின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி திட்டவட்டம். பால் பொருட்கள் தயாரிப்பு துறையின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் பெண்கள்தான் என பிரதமர் மோடி பாராட்டு. குஜராத் பால் கூட்டுறவு சங்கமான அமுல் நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாக உருவாக்கவும் வலியுறுத்தல். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் அமைகிறது ராக்கெட் ஏவுதளம். பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெறும் விழாவில் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் பங்கேற்கும் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் பங்கேற்பு. 2 நாள் பயணமாக பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் அரசின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறப்பு. புதுப்பிக்கப்பட்டுள்ள அண்ணா நினைவிடமும் அதே நாளில் திறக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது அணை குறித்து விவாதித்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தின் இசைவின்றி ஒரு செங்கலை கூட மேகதாதுவில் எடுத்து வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக பேரவையில் விளக்கம். மேகதாது விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என கூறி பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. பட்ஜெட் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக MLAக்கள் மேகதாதுவை அனுமதிக்க மாட்டோம் என முழக்கமிட்டபடி சென்றனர். காவிரி ஆணையத்தின் செயல்பாட்டால் டெல்டா மக்கள் கொந்தளிப்பான மனநிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து அதிமுக முடிவு செய்யும் என பேட்டி. மேகதாது அணை விவகாரம் பற்றி காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிகார வரம்பை மீறி மேகதாது அணை குறித்து காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதித்துள்ளதாக விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேரவையில் பேச அனுமதி கேட்டு பாமக MLAக்கள் முழக்கம். சபாநாயகர் அனுமதி அளிக்காததை அடுத்து வெளிநடப்பு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் மாநில அரசே நடத்தப்பட வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்தேன். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நீண்ட நேரம் கேட்டோம், முழக்கமிட்டோம். பேரவைத் தலைவர் அவர்கள் இது எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கைக்கு சாதகமாகவே தாங்களும் குரல் கொடுத்து வருகிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் விளக்கம். மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என சபாநாயகர் அப்பாவு கருத்து. பாமகவின் கோரிக்கையில் அரசும் முதலமைச்சரும் உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். மதுபான விற்பனை உரிமக் கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 7வது முறையாக சம்மன். 6 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. பள்ளி மாணவர்களின் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணிகளை நாளை முதல் பள்ளிகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் கடிதம். வேளாண் பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலுரை அளித்தபோது அவைக்கு திரும்பிய பாமக MLAக்கள். நீங்கள் பேச துவங்கியதும் உங்கள் சொந்தக்காரர்கள் அவைக்கு திரும்பிவிட்டார்களோ என்று நகைச்சுவையுடன் கேள்வி எழுப்பிய சபாநாயகர் அப்பாவு.
நீங்க பதில் சொல்ல வந்த உடனே வந்துட்டாங்களே உங்க சொந்தக்காரங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா எதுக்கு இந்த யாருமே இல்லாமல் பேசுறது எங்களுக்கே போர் அடிக்குது. ஏன்னா சொன்னவங்க கேட்டவங்களாம் போயிட்டாங்க. ஆக அது நிலையா இருக்கின்றவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் செல்வ பெருந்தகையுடன் சென்று சந்தித்தார். அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவிற்கு எதிராக நடிகை த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ். தன்னை பற்றிய அவதூறு பேச்சுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிடில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. பிப்ரவரி 28ஆம் தேதி தூத்துக்குடியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வஉசி துறைமுக வளாகத்தில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள். இரண்டாவது முறையாக மாநிலங்களவை எம்பியாக தேர்வான மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு கோவை விமான நிலையத்தில் மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி வரவேற்பு. தமிழகத்தைச் சேர்ந்த தமக்கு வாய்ப்பு வழங்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார் எல் முருகன். நொய்டாவில் ரேஞ்ச் ரோவர் காரில் சென்றபடி ரூபாய் தாள்களை சாலையில் வீசிய இளைஞர். சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் 21,000 ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார். குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற சச்சின் டெண்டுல்கர். புகழ்பெற்ற தால் ஏரியில் ஷிகாரா படகு சவாரி. பணமோசடி வழக்கில் கர்நாடக போலீசார் கைது செய்து பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள ஹரி நாடாருக்கு ஜாமீன். 34 மாதங்களாக விசாரணை கைதியாக உள்ளவருக்கு பிணை வழங்கியது பெங்களூரு சிட்டி சிவில் நீதிமன்றம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.